ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஆடி ஆஃபரில் ஜவுளி கடைக்கு வந்திருக்கேன். ஒரு ஜவுளி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்லையா ஆஃபர்னால் நம்ம பெண்களுக்கு சொல்லவா வேணும். என்னவாக இருந்தாலும் பெண்களுக்கு ஆசை நகையும் நம்மளுடைய துணிமணிக்கும் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். இந்த மாதிரி எவ்வளோ தான் பீரோ நிறையா அடுக்கி வச்சுருந்தாலும் ஆடி ஆஃபர்லையா, அதனால் சின்னமாக ஒரு ஜவுளி கடைக்கு வந்திருக்கேன். ஜவுளி கடையில் ஜவுளி எடுத்தாச்சு. சேலை பிடிச்சிருக்கு, அதனால் இந்த சேலையை நான் எடுக்கிறேன். 3 சேலை 500 550 ரூபா சொல்லியிருக்காங்க. 3 சேலை நான் எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களாம் ஆர்டர் கொடுக்கலாம். அந்த சேலை இந்த சேலை 3 சேலைங்க. 3 சேலை 50 ரூபா 500 ரூபாய்க்கு எடுக்கிறேங்க. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, முடி கருப்பாக வளர என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குறிப்பு இன்றைக்கி நான் கொடுக்குறேன். அந்த குறிப்பு இன்றைக்கி நான் கொடுக்குறேன். கருவேப்பிலை எடுத்துங்க. கருவேப்பிலையை நல்லா காய வச்சுருங்க. கருவேப்பிலை, செம்பருத்தி 2ஐயும் சேர்த்து, மருதெண்ணெய் 3ஐயும் சேர்த்து நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு பொடி பண்ணிங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா மாவாயிரும். மாவாக வந்துச்சு அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருங்க. டப்பாவில் அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ தலை குளிக்கிறோமோ, இந்த சேலைங்க 3 சேலைங்க 3 சேலை 500 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. அந்த கடையில் நல்லா குறைஞ்ச விலைக்கு தர்றாங்க. அதோடு இல்லாமல் இங்கே ஜாக்கெட்டும் தைக்கிறாங்க. இது சிக்கோவில், முதல்பாளையம் சிக்கோவில் இருக்குதுங்க அந்த கடை. விருப்பப்பட்டால் கமெண்டில் அந்த கடையோட பேர் சொல்லுங்கள், கேளுங்க, நான் சொல்கிறேன். 3 சேலை 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதோட ஜாக்கெட்டும் நல்லா அழகாக தைக்கிறாங்க. நான் போட்டிருக்க ஜாக்கெட்டு இந்த கடையில் தைச்சது தான். நல்லா அழகாக தைக்கிறாங்க. தையக்கூலியும் கம்மியாக தான் வாங்குகிறாங்க. உங்களுக்கு இந்த ஜாக்கெட்டு வேணும், இந்த கடையில் இந்த மாதிரி சேலை எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் நம்பர் உங்களுக்கு தர்றேன். கடை எந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் மருதாணை, செம்பருத்தி, கருவேப்பிலை 3ஐயும் காய வச்சு பொடி பண்ணிங்க. நீங்கள் தலை குளிக்கணும், நாளைக்கு நம்ம குளிக்கணும், வெள்ளிக்கிழமை தலை குளிக்கணும் அப்படின்னு நினப்போம். பெண்கள் எப்போவுமே தலை குளிப்போம். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் நைட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் பொடி போட்டுங்க. பொடி போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு காப்பித்தூள் இருக்கு இல்லையா, ப்ரூ காப்பித்தூள் கொஞ்சோண்டு என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தேங்காய் எண்ணெய், அந்த அரைச்சி வச்சுருக்க பொடி, மருதாணை, செம்பருத்தி, கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காப்பித்தூளோடு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தலையில் அப்ளை பண்ணிங்க. நைட்டில் நல்லா தேய்ச்சிங்க. தேய்ச்சிக்கிட்டு காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா எழுந்திரிச்சதும் உங்கள் தலையில் நீங்கள் வெந்நீரில் குளித்தாலும் சரி, பச்சை தண்ணியில் பொதுவாக நம்ம வெந்நீரில் தலை குளிக்கக்கூடாது. வெந்நீரில் தலைக்கு ஊற்றினோன்னா முடியெல்லாம் கொட்டி போயிடும். அதனால் பச்சை தண்ணியில் தான் நம்ம தலை குளிக்கணும். ஒரு சிலர் ஒத்துக்காதவங்க என்ன பண்ணுறது, குளிச்சு தான் ஆகணும் வெந்நீரில். நீங்கள் குளிச்சுடுங்க. தலை குளிச்சுட்டு அப்படியே செஞ்சு பாருங்கள். ஒரு 15 டைம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முடி நல்லா கருப்பாக இருக்குங்க. முடி சூப்பராக வளருங்க. இந்த டிப்ஸ் தாங்க அன்றைக்கி நான் சொன்னேன். இந்த டிப்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சேலை 500 ரூபாய்க்கு நீங்கள் சேலை எடுக்கணும், 3 சேலை வாங்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் போட்டிருக்க ஜாக்கெட்டு நான் நிற்கிற கடையில் தைச்சது தாங்க. பார்த்துங்க, என்னை சுற்றியே காட்டுறேன், பார்த்துங்க. இந்த கடையில் தைச்சது தாங்க. நல்லா தைக்கிறாங்க. ஜாக்கெட்டு தைக்கணும், சேலை எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த குறிப்பை கொடுக்குறேன். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் MS மீனாட்சி ராகினி.